ஏ வாசு, இப்படியே எவ்வளவு நேரம் தான் யோசிச்சுட்டு இருப்ப? இங்க பாரு, எதுவும் மனசுல பட்டுச்சுன்னா தயங்காம கேட்டுறணும். அப்பதான் அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். அம்மா, பழகுன கொஞ்ச நாள்லயே இப்படி கேக்குறாங்களேன்னு தப்பா எடுத்துக்க கூடாதுல்ல. சண்டையில ஆரம்பிச்ச எங்க உறவு இப்பதான் சின்ன நட்பா மாறி இருக்கு. அத கெடுத்துக்க வேண்டானதான். நீ ஏன்டா தப்பான முடிவுக்கு வர? ஒருவேளை அவளுக்கு விருப்பம் இருந்து ஒத்துக்கிட்டா நம்மளும் ஏதாவது ஒரு வழியில அவளுக்கு உதவணும் தானே கேக்குறோம். தயங்காம கேளு வாசு. இங்க பாரு, உனக்கு கேக்குற கூச்சமா இருந்தா சொல்லு, நான் கேக்குறேன். அம்மா அம்மா, நான் பேசிக்கிறேன். பேசுறியா? நான் பேசுறேன். இந்தா இப்பவே பேசு. போன கூட. இந்தா பேசு. பேசுடா. ஹலோ. ஹலோ, நான் திவ்யா அப்பா பேசுறேன். சொல்லுங்க. இப்ப பேசலாமா? உங்களுக்கு எதுவும் தொந்தரவு இல்லையே? அப்படியெல்லாம் இல்ல, சொல்லுங்க. ஒண்ணுல, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஆனா அதை எப்படி கேக்குறதுன்னு தயக்கமா இருக்க. ஏய், தயங்காம கேளுடா. நம்ம முதல் சந்திப்பு சண்டையில ஆரம்பிச்சு இப்பதான் குடும்பமா நட்பா இருக்கோம். சின்ன அதுக்குள்ளேயே இப்படி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என் மனசுல பட்டதை சொல்றேன். உங்களுக்கு விருப்பம்னா சொல்லுங்க. எல்லாம் உங்க நல்லதுக்காக தான். நீங்க விஷயத்த சொல்லுங்க. ஹலோ, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. ஆக்சுவலா எனக்கு ஒரு பெரிய கம்பெனில இருந்து ட்ரெஸ் ஆர்டர் வந்திருக்கு. டிசைன்ல நான் பார்த்துப்பேன், ஆனா அத பெர்ஃபெக்ட்டா தைச்சு கொடுக்கறவங்க வேணும். இதுக்கு முன்னால சில இடங்கள்ல கொடுத்து அது சரியா அமையல. நீங்க திவ்யாக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்த ட்ரெஸ்ல உங்க ஒர்க்க பார்த்தேன். அதுல ஒரு பெர்ஃபெக்ஷன் இருந்துச்சு. அதான் நீங்க பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு யோசனை. இது ரொம்ப பெரிய ஆர்டர். கண்டிப்பா பினான்சியலா உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை பண்ணலாம். என்னங்க, நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க. இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நல்ல விஷயம் தானே நீங்க சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா எனக்கு சப்போர்ட்டா தான் இருக்கும். தேங்க்ஸ்ங்க. நீங்க இதை எப்படி எடுத்துப்பீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். இதுல பயப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? இங்க தொழில்ல ஒருத்தர் உதவி ஒருத்தருக்கு தேவைப்படுறது சகஜம் தானே. அது மட்டும் இல்ல, நாளைக்கு கிளையண்ட் என்ன மீட் பண்ண வராரு. அப்போ நீங்களும் என் கூட வரணும். உங்களால வர முடியுமா? இதுல என்னங்க இருக்கு? கண்டிப்பா வரேன். அப்ப சரி, நான் அட்ரஸ் உங்க போனுக்கு அனுப்பிடுறேன். காலையில ஒரு 10 மணிக்கு அங்க வந்துருங்க. சரிங்க. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இந்த ஆர்டர் எனக்கு கொடுத்ததுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க, வச்சிடுறேன். சரி, வச்சிடுறேன். சரின்னு சொல்லிட்டாளா? அப்பா, இவ்வளவுதான்டா. இதுக்கு போய் தயங்கிட்டு இருந்த. சரி வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடு வா.